சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் மெய் அடியார்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடி போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு அழகான அற உரைகளையும் அறிவு உரைகளையும் நமக்கு அருளி இருக்கிறார். அதாவது எத்தனை ஒன்று ரெண்டுலாம் நம்ம சொல்ல முடியாது, அத்தனையும் நமக்கு இந்த வாழ்வுக்கு நல்ல நெறி என்ன, நம்ம எப்படி வாழணும், இந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கிறாரு. நாவுக்கரசு சுவாமிகள் அருளியது 4, 5, 6 3 திருமுறைகள் மொத்தம். முதல் 3 ஞான சம்பந்தர், இது அடியார் பெருமக்களுக்கு தெரிஞ்சது. இது சுவாமி சொல்கிறாங்க, உங்களுக்கு திருமுறை பாட தெரியலையா, பிரச்சனை இல்லை. சிவபூஜை பண்ண தெரியலையா, பிரச்சனை இல்லை. சைவ சித்தாந்த கிளாஸ் அட்டன் பண்ணலையா, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. இப்படி எதுவுமே தெரியல, நான் என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா புதுசாக வர அடியார்கள் அதுக்கு ஒரு இடத்துல பதில் சொல்கிறாருங்க. எப்பா, உனக்கு எதுவுமே தெரியலையா? ஆமாம் சாமி. 5 எழுத்தை சொல்லுவியா? அதை சொல்லுப்பா. 5 எழுத்தை நல்லா மகிழ்ந்து சொல்லுப்பா. நல்ல உளமாற சிவபெருமானே நீயே எனக்கு துணை, உற்ற துணை நீயே என்று அவரை முழு முதற் பொருள் அவரை சரணாகதி அடைஞ்சு அவருடைய 5 எழுத்தை நீ நல்லா உணர்ந்து சொல்வாயா, அதை சொல்லுப்பா. அது கூட போதும். நிறைய வழிகள், நமக்கு எளிமையான வழிகளை எல்லாம் தொகுத்து கொடுக்குறார். அப்படி இந்த திருமால் எப்படி திருமாலா ஆனார், அவர் கையில் எப்படி சக்கராஜம் வந்தது, அவர் எப்படி இந்த படைப்பு தொழிலுக்கு இந்த அருளல் எல்லாத்துக்கும் பொன் அருள் செய்கின்ற தொழிலை செய்கிறார். அவர் போகம் எல்லாமே நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் கொடுக்குறாரு. திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும், லட்ச லட்சமாக பணம் வரும், கோடி கோடியாக பணம் வரும், நம்ம போகிறோம் இல்லையா? அப்படி அந்த பதவி அவருக்கு யார் கொடுத்தது அப்படின்னா சிவபெருமான் தான் கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு? இந்த ஊருக்கு பேர் தாங்க. இந்த திருமால் போய் அவரை வணங்கி பேரு பெற்றார். பேரு அப்படின்னா நல்வாழ்வு. அதுதான் திருமார் பேரு அப்படின்னு ஒரு ஊரே, அந்த ஊருக்கு பேரு. அதில் ஒரு பெரிய சிவாலயம், அந்த சிவாலயத்தில் போய் பூசை பண்ணாருங்க திருமால். அந்த ஊரில் தான் சொல்கிறார் நமக்கு இந்த அறிவுரைகளை எல்லாமே. எது? எப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியல, ஏதும் ஒன்றும் அறியாதவர்கள் இருந்தாலும் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? திரு 5 எழுத்தை ஓதி உணருங்க. சிவபெருமான் அவருடைய அருட்தன்மைகளை உணருங்கள். அவர் அடியார்களுக்கு அருள் செய்த அதையெல்லாம் உணருங்க. உணர்வார்களுக்கு அவர் எப்படி வருவார் தெரியுமா? வேற்றுமையின்றி அவரவர் உள்ளத்தே எங்க வருவாரு? நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் சிவபெருமான். யாரெல்லாம் அவருடைய பேரை சதா உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அவருடைய நினைவில் இருக்கிறோமோ, அவருடைய திருமுறைகளை படிக்கிறோமோ, அவருக்கு சிவபூஜை பண்ணுறோமா, சைவ சித்தாந்தம் படிக்கிறோமா, சொற்பொழிவு பண்ணுறோமா, இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்கப்பா. அவருடைய 5 எழுத்துக்கு நீங்கள் சிவசிந்தனையில் இருந்தீங்கன்னா வேற்றுமையின்றி அவரவர் உள்ளத்தை எப்படி அவர் காட்சி கொடுப்பார் தெரியுங்களா? நம்மெல்லாம் பார்த்துருப்போம். ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் அழகாக மேலே அமர்ந்து அந்த திருக்காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஆஹா, இவங்க நம்மளை போற்றி வழிபாடு செய்கிறாங்களேன்னு அவங்க 2 பேரும், இவன் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி நம்மளை உணர்ந்து நம்மளை வழிபடுறானே அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து நம்மளுடைய இதயத்தில், நம்மளுடைய உள்ளத்தில் குடியிருப்பாராம். இதை விட வேற இந்த சைவ சமயத்துக்கு எளிமையான கருத்துக்களை சொல்கிறதுக்கு யார் இருக்கா? இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இன்னைக்கு ஏதோ புதுசாக ஒரு சாமியார் ஒரு சாமியார்னு உருவாகுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம போய் வணங்கிக்கிட்டு இருக்கோம். சிம்பிள், எளிமையான வழிபாடு. அதுதான் இந்த பாட்டு. எல்லாரும் பாடலாம். இந்த பாட்டு எல்லாரும் பாடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேணாம்.
திருமுறையை பாடுறவங்களுக்கு சிவபெருமான் எல்லாமே கொடுப்பார். திருமுறையால் பெற முடியாத பேரு வேறு ஒரு முறையாலும் பெற முடியாது. இது திண்ணம். அப்படி போய் திருமுறையை சிவபெருமானை வணங்கி பூசை பண்ணி பேரு பெற்றவர் தாங்க திருமால். அவருக்கு அந்த பதவி அதனால தான் வந்தது. அதுதான் திருமார் பேரு அப்படிங்கிற தலம். அந்த தலத்தில் தான் இந்த கருத்துக்களை நாவுக்கரசு பெருமானார் நமக்கு நல்லுரைகளாக வழங்குகிறார். பாருங்க, திருச்சிற்றம்பலம். ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்களுக்கு ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார் பேரரே ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே ஓதி அஞ்செழுத்து உணர்வார்களுக்கு மாதும் தாமும் அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வார் மார்பேரரே. திருச்சிற்றம்பலம். அழகான பாடலுங்க, எளிமையா பாடலாம், உங்களுக்கு தெரிந்த வண்ணம் பாடலாம். திருக்குறுந்தொகை பக்தி சுவை ராகத்தில் பாடுவது மரபாக உள்ளது. அதனால இதுக்கு முறையா பாடணும்னா நம்ம மாயா மாலவ கவலையில பாடலாம். எப்படி நம்ம மாசில் வீணைங்களாம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டியதான். அன்னம்பாலிக்கும் நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அதை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டியதான். அப்படி பாடிட வேண்டியதான் அந்த மாயா மாலவ கவலையில. எப்படி ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. இப்படி எளிமையாக பாடலாம் அன்பர் பெருமக்களே. இந்த பாட்டுக்கு இவ்வளவு தூரம் சொன்னது விளக்கம். ஆனா ஏதும் ஒன்றும், வேற எதுவுமே தெரியாது, பிரிதொன்றும் எனக்கு தெரியாது சாமி. ஓதி அன்போடு ஓதுதல் உணர்வார்களுக்கு, திரு ஐந்தெழுத்தினுடைய உண்மை பொருளை அறிபவர்களுக்கு பேதம் இன்றி வேறுபாடு இன்றி, அப்பா அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் சிவபூஜை செய்கிறவர், அவர் அந்த பூஜை பண்றவர், இவர் திருமுறை படிக்க எதுவுமே கிடையாது. வேறுபாடு இன்றி பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே அவரவரின் மனத்து மகிழ்வார். வீற்றிருந்து அருள் செய்பவர் மகிழ்வார் பெருமான். இந்த திருமார்பேற்றில் எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமான் ஏதும் ஒன்றும் அறியாதவர்கள் ஆயினும் திரு ஐந்தெழுத்தை ஓதி உணர்வார்களுக்கு வேற்றுமையின்றி அவரவர் உள்ளத்தே தாமும் அம்பிகையுமாக மகிழ்ந்து வீற்றிருப்பார் அப்படிங்கிற கருத்தை நமக்கு இந்த ஒரு பாடல்ல நமக்கு சொல்றாரு. பயப்படாதீங்கப்பா, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இந்த சிவபெருமானுடைய திருநாமங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வினையெல்லாம் போயிடும். ஆனா நீங்க தினந்தோறும் நினைக்கணும், அதை விட்டுட்டு நினைக்காம இருக்கக்கூடாது. அப்படி தினந்தோறும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயமும் இல்லை, ஒரு அச்சமும் இல்லை. அதாவது பெருமான் அடியார்களுக்காக ஆலகால விஷத்தையே சாப்பிட்டவருங்க, தெரியுதா? அப்படி நம்ம அவரை நினைச்சுக்கிட்டே இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அன்போடு கூற வேண்டும் அவருடைய நாமத்தை. இப்போ நம்மெல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா வைப்பு நிதி, அதாவது சிறுசேமி அந்த எப்படி எழுதுனா பிஎஃப்னு சொல்லுவாங்க, வருங்கால வைப்பு நிதி. நீங்கள் வேலையை விட்டு போகும்போது இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையை விட்டு நின்னீங்கன்னா மாதம் மாதம் வரும்.
அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கிற புண்ணியம் எது தெரியுமா? இந்த நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை தான் இங்கே சாமி நமக்கு அறிவுரைகளாக நமக்குலாம் சொல்லிட்டு இருக்கிறார். வேற ஒன்றும் புதுசாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ரொம்ப கடுமையான தவம் பண்ண வேணாம். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். என்னென்னமோ கெட்ட வார்த்தைலாம் நம்ம சொல்கிறோம். வீட்டிலலாம் பார்த்தோம்னா புள்ளியுள்ள சனியனை அப்படிங்கிறோம், கெட்ட வார்த்தை சொல்கிறோம், எவ்வளவோ பேசுகிறோம். சிவசிவா நமச்சிவாயா சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி பழகுவோம். சிம்பிள், எளிமையான வழி. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா? நீங்கள் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்க பயன் உங்களுக்கு பின்னாடி வருமா? நீங்கள் சேமித்து வச்ச அந்த பணம் எப்படி உங்களுக்கு பேங்கில் போய் சேமித்து வச்சிருக்கிறது எப்படி நீங்கள் தேவைப்படும் போது உங்களுக்கு எடுத்து செலவு பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் சேமித்து வைக்கிற அந்த புண்ணியம் எல்லாமே சேமித்து வைத்த நிதி போல சிவபெருமான் உங்களுக்கு அப்பப்பையும் உதவுவார், அப்பப்பையும் அருள் செய்வார், அப்பப்பையும் பயன்படுவார். அதுதான் இந்த 2வது பாட்டில் உங்களுக்கு சொல்கிறாருங்க. சிம்பிள், எளிமையான வழி. அச்சம் இல்லை நெஞ்சே அரண்நாமங்கள், அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள், நிச்சலும் நினையாய் வினை போயற கச்சமாவிடம் உண்ட கண்டாவென வச்சமாநிதியாவர் மார்பேரரே. கச்சமாவிடம் உண்ட கண்டாவிடம் உண்ட கண்டாவென வச்சமாநிதியவர் மார்பேரரே. நெஞ்சே, சிவபெருமான் அரண் ஈஸ்வரன், அந்த அரணுடைய திருநாமங்களை வினைகள் விட்டு நீங்குவதற்காக நீங்க சொல்லுங்கப்பா, நித்தமும் சொல்லுங்க. நித்தலும் நினைவாயாக. இந்த நெஞ்சுக்கு அறிவுறுத்துற மாதிரி இந்த பாட்டை சொல்றாரு. அவர் நெஞ்சுக்கு இல்லைங்க, நமக்கு சொல்றாரு. அதுதான் இந்த பாடல். உனக்கு அச்சம் இல்லை, உனக்கு பயப்படவே வேணாம், நீ இது நாமத்தை சொல்லு. திருமார் பேரு, திருமாலே போய் கும்பிட்டு ஒரு நல்ல பேற்றை பெற்றவர் அவர். திருமார் பேரு இறைவர் சிவபெருமான். கைப்புள்ள ஆலகால விடத்தை உண்டவர். கொடுமையான விஷம், பக்தருக்காக இந்த உலகம் உய்ய வேணுங்கிறதுக்காக விஷத்தை உண்ட திருநீலகண்டத்தை உடையவர்ப்பா. அந்த திருநீலகண்டம் என்று அன்போடு நீங்க சொல்லுங்கப்பா. திருநீலகண்டம் 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 சொல்லுங்க. சொல்லிருக்காரு. இவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகத்தையே திருநீலகண்ட பதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அதை சொல்லுங்கப்பா. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சேமித்து வைத்த நிதி போல உங்களுக்கு சிவபெருமான் பயன்படுவார். அவ்வப்போது துன்பங்களில் உங்களுடைய வினையை நீக்கி உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு எளிமையா நமக்கு சொல்றாரு. இதை விட வேற நமக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, சிவ வழிபாட்டுக்கு போங்க. முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமான், அவரை யாரும் தோற்றுவிக்கல, தானே முளைத்த தனிப்பெரும் கடவுள். இன்னைக்கு ஊர்ல இருக்கிற சிறு சிறு தெய்வங்களுக்கெல்லாம் கெடா வெட்டுறோம், பூசை பண்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல இறைவன் சிவபெருமான் ஒருவனே என்று நாம் எல்லாம் உணர்ந்து அப்பெருமானை வழிபட்டு அவனுடைய நாமங்களை சொல்லி நாளும் நாம் நலம்பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவிலாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அச்சமும் இல்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றால். ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா. திருச்சிற்றம்பலம்.